எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆனா நாங்க சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறோம். நாங்க சேர்ந்து வாழலாமா? அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் நம்ம இதில பார்க்க போறோம். அதாவது ஒன்ஸ் உங்களோட மேரேஜ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, மறுபடியும் நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னா, ஒண்ணு நீங்க இந்து திருமண சட்ட முறையின் படியாகவோ அல்லது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டின் கீழாகவோ நீங்க வந்து உங்களுடைய அதில கொடுக்கப்பட்டிருக்க எல்லா விதமான தகுநிலைகளையும் நீங்க பெற்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா, மீண்டுமாக நீங்க திருமணம் செஞ்சுக்கலாம், பதிவும் செஞ்சுக்கலாம். ஆனா வந்து நீங்க மறுபடியும் வந்து திருமணம் செஞ்சுக்க தேவை கிடையாது. நம்ம சேர்ந்து வாழலாம். ஏற்கனவே நமக்கு திருமணம் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்களுடைய மேரேஜ் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ எந்த விதமான லீகலா இருக்கக்கூடிய எந்த ப்ரிவிலேஜஸும் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அதாவது திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு இல்லாம போகலாம். ஒருவேளை உங்களுடைய மேரேஜை போய் நீங்க எந்த இடத்துலையும் ப்ரூவ் பண்ண முடியாத சூழல்கள் கூட ஏற்படலாம். அதனால ஒன்ஸ் வந்து நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட மறுபடியும் நீங்க சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, மறுபடியுமா நீங்க ஒரு திருமணம் செஞ்சு பதிவு செய்யறது தான் வந்து சரியான உறவு முறையை பேணக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல நிறைய பதிவுகளுக்கு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.